ரோஸ்ட் பிரதர், இது உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னமோ எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருப்பியே, இதுக்கு நீ எனக்கு பதில் சொல்றா. ரோஸ்ட் பிரதர் கோபேக் அமுல்றாங்க. அதாவது என்னன்னா, நீங்க தமிழ்ன்ற மொழியை வச்சு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நீங்க பிரச்சாரத்தில் ஆவின் பாலை பற்றி பேசணும் சார். ஹாய் கைஸ், வெல்கம் டு த கிரேசி ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக நான் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஃபினான்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் ஃபினான்ஸை பற்றி பார்க்கும்போது தான் எனக்கு இந்த நியூஸ் தெரிய வந்தது. ஓகேங்களா, நான் அரசியல் வீடியோவே போட மாட்டேன். பட் இப்போ நான் அரசியல் வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த ஃபினான்ஸ்குள்ளே போகும்போது அந்த பாலிடிக்ஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா லிங்க் ஆகுது. அப்படிங்கும்போது நான் எப்படி இதை பேசாமல் இருக்க முடியும்? ஸோ இன்றைக்கான டாபிக் இருந்துட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் ஆவின் பால் பண்ணன்னு இருக்குது. அந்த மாதிரி பெங்களூரில், கர்நாடகாவில் நந்தினி மில்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகேங்களா, இங்கே எப்படி ஆவினோ கிட்டத்தட்ட பெங்களூர், கர்நாடகாலேயே நந்தினி தான் அந்த ஸ்டேட் ஃபுல்லாகவே. ஓகேங்களா, அவங்க இருந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்க, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அதாவது ஸ்காட்லாண்ட் அண்ட் அயர்லாண்டு, ஓகேங்களா, T20 வேர்ல்டு கப்புக்கான ஜெர்சிக்கு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நந்தினின்னு அவங்க கம்பெனி இது போட்டு கன்னடமில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜெர்சிக்கான விளம்பரம் போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக்காயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் பண்ணுவாங்க. பட் இது இருந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி இந்த அளவு இருந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணுறாங்கன்றப்போ ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ நான் அவங்களது இருந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது ரேட்டெல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அதாவது நீங்கள் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பால் இருந்துட்டு 44 ரூபா, அந்த ப்ளூ கலர் இருக்கும். ஓகேங்களா, அங்கே இருந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் 46 ரூபா, 2 ரூபா தான் வித்தியாசம். பட் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இதே ஆரஞ்சு கலர் பேக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 52 ரூபா ஒரு லிட்டரே வருது. இங்கே தமிழ்நாட்டில் ஆரஞ்சு பேக்கெட் இருந்துட்டு பார்த்திங்கன்னா 35 ரூபா அரை லிட்டர் மட்டுமே. அங்கே ஒரு லிட்டரே 52 ரூபா தான், இங்கே அரை லிட்டர் 35 ரூபா. இவ்வளோ ரேட்டு பயங்கரமாக வித்தியாசமாக கொள்ளடிக்கிறானுங்க. ஓகேங்களா, தயிர்லாம் அரை லிட்டர் 500 ml நந்தினி இது 24 ரூபா 25 ரூபா தான் வருது. பட் இங்கே தமிழ்நாட்டில் தயிர் அரை லிட்டர் 35 ரூபா விற்கிறாங்க. ஓகேங்களா, இது எப்படி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சுரண்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இந்த அளவு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஸ்டேட்காரங்களுக்கே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்றப்ப அது ரொம்ப வேதனையாக இருக்குது. நந்தினி இதுவும் நம்மளதும் கம்பேர் பண்ணும்போது. அதுவும் இல்லாமல் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா 2021 2022 வரைக்கும் மட்டுமே 19,800 கோடி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்திருக்குது நந்தினி மில்க் மூலியமாக. பட் இங்கே இருந்துட்டு என்ன வருமானம் வருது, என்ன இங்கே ஸ்டாஃபுக்கும் சம்பளத்துக்கு கொடுக்கறதுக்குமே கரெக்டாக போகுது தவிர இதனால் ரெவன்யூன்றது எடுத்துகிட்டு வர முடியுதா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருந்துட்டு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 180 கம்பெனி வரைக்குமே பப்ளிக் செக்டார் கம்பெனி இருக்குது. அத்தனை பப்ளிக் செக்டார் கம்பெனியை வச்சு நீங்கள் என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் கடன் தான் அதிகமாகிட்டு இருக்குது தவிர அதனால் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா விலைவாசி தான் அதிகமாகிட்டு இருக்குது. ஒருத்தர் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிபுணர் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாளர் வல்லுநர்கிட்ட கேட்குறாங்க, சார் கடன் அதிகமாக போயிட்டுருக்குது, இதுக்கு என்ன சார் பண்ண போகிறீங்கன்றப்ப, ஏம்மா நீ எதுக்குமா கேட்குற? கவர்மெண்ட் கடன் வாங்குது, கவர்மெண்ட் பணம் கட்டுது, அதை பற்றி உனக்கு என்ன கவலை? கவர்மெண்ட் கடன் வாங்கினா கவர்மெண்ட் கட்டிட்டு போகுது. நீ உங்கள் அப்பா வாங்கின கடனே இருந்துட்டு பார்த்திங்கன்னா நீ அடைக்கணும்னு அவசியம் இல்லை, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கன்ற மாதிரி அப்படி அலட்சியமாக சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்குகிற கடன் ஒன்று இருந்துட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, பால் எல்லாமே, அரிசி, பருப்பு எல்லாமே எங்களுக்கு ரேட் ஏறி இருக்கிட்டு இருக்குதுங்க. அது ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இந்த ஒரு வீட்டில் போயிட்டு நம்ம கொள்ளடிச்சானா அவனுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா தண்டனை வாங்கி கொடுத்துரும். பட் இந்த அரசியல்வாதிகளாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா கொள்ளடிச்சானா நம்ம 5 வருஷம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இனிமேல் இவன் ஆளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறதோடு நிறுத்திட்டு அவனை வேறு எதுவுமே செய்ய முடியல. இது ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது. இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டாந்து யாரெல்லாம் கொள்ளடிக்கிறாங்களோ அவங்களோட சொத்தையெல்லாம் பறிமுதல் பண்ணி திரும்பி ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த அரசாங்கத்துக்கிட்டே கஜானாவை நிரப்புனாதான் டேக்ஸ் கம்மியாகும். அதனால இருந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு விலைவாசி கம்மியாகும். கடன் ஏறிக்கிட்டே போச்சுன்னா எப்படிங்க ஜனங்க வாழ முடியும்? இது ஒவ்வொருத்தனுடைய குரலாக இருக்குது. ஓகேங்களா, நான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அரசியல் சார்ந்த எந்த வீடியோவுமே போட்டதில்லை. நான் இந்த ஃபினான்ஸ் செக்டருக்குள்ளே போகும்போது கர்நாடகாவோட அந்த நந்தினி மில்கை பார்க்கும்போது அப்படியே இருந்துட்டு பார்த்திங்கன்னா பிரமிச்சு போகுது. இப்போ ஐஎஸ்எல்க்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா நந்தினி மில்க் கம்பெனி ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அதுலேயே இருந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் 5 நிமிஷத்துக்கான ஆட்ஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க நந்தினி மில்கோட ஆட் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அந்த அளவு இருந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர பக்காவாக ப்ரமோஷனாக போயிட்டுருக்காங்க. இதனால் 14,000 கூட்டுறவு சங்கங்கள் பயனடையுது நந்தினி மில்க் மூலியமாக. 25 லட்சம் விவசாயிகள் பயனடைகிறாங்க. 17 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் விவசாயிகளுக்கு இதனால்
டெய்லி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நந்தினி மில்க் மூலிமா கர்நாடகாவில் ஃபார்மர்ஸ்க்கு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் ஆகுது. மாண்டியாவிலேருந்து டெல்லி வரைக்கும் 2500 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது. அத்தனை இதுக்குமே 33 KL டேங்கர் வண்டி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க போய் சப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ எங்கெங்கெல்லாம் நந்தினி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா கோவா, ஹைதராபாத், சென்னை, டெல்லி இந்த மாதிரி சிட்டிஸ்க்கெல்லாம் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நந்தினி மில்க் கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க. இந்த அளவு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் செக்டர் கம்பெனிஸில் இருக்கிற அக்கறையை இங்கே இருக்கிற கவர்மெண்ட் செக்டர் கம்பெனிஸ் ஏங்க நீங்கள் அக்கறை காட்ட மாட்டேங்கிறீங்க? ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கோபேக் மோடின்னு சொல்கிறாங்களே இங்கே தமிழ்நாட்டில், கர்நாடகாவில் என்ன தெரியுமாங்க சொல்கிறாங்க? கோபேக் அமுல்றாங்க. அதாவது என்னென்னா நீங்கள் தமிழ்ன்ற மொழியை வச்சு தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? தமிழ் வாழ்க, தமிழை தலை குனிய விட மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க கோபேக் அமுல், அமித்ஷா இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அமுல் கம்பெனியை வச்சு நந்தினி கம்பெனியை வளர விடாமல் பண்ணுறாங்க. இது ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. மில்க் கம்பெனிஸை அழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னைக்காச்சும் ஒரு வாட்டியாச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அழிக்க பார்க்குறாங்கன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தான் எதுவுமே பண்ணலையே. அந்த கம்பெனி சார்ந்து நீங்கள் மொழியை வச்சு மட்டும்தான் நீங்கள் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற பப்ளிக் செக்டார் கம்பெனிஸை வச்சு ஏதாவது பண்ணுறீங்களா? ஒரு விஷயமாச்சு பண்ணுறீங்களாங்க? இப்போ இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டு, அயர்லாண்டில் T20 வேர்ல்டு கப் அவங்க ஸ்பான்சர் பண்ணிக்காங்கன்றப்ப இது எனக்கு எவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருக்குது தெரியுமா? இந்த விஷயத்தை யாருமே பிரேக் பண்ணலைங்க. நான் தான் இதை ஃபஸ்ட் டைம் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறேன். ஏன்னா இந்த விஷயம்லாம் நான் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தலையே சுற்றிது. அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த அளவு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப, அப்போ கர்நாடகாவில் மற்ற கம்பெனிஸ் எல்லாம் இன்னும் எந்த அளவு டெவலப் பண்ணியிருப்பாங்க? உண்மையிலே சொல்லப்போனால் கர்நாடகாவில் நீங்கள் போய் பாருங்கள், சாப்பாட்டு, தோசை, இட்லி எல்லாமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விலை கம்மியாக இருக்குங்க. நீங்கள் இங்கே அவ்வளோ விலை அதிகமாக இருக்குதுங்க. அங்கே அப்போ எவ்வளோ பொருளாதாரம் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த நந்தினின்றது இருந்துட்டு பார்த்தீங்கன்னா மில்கோட நிற்கலை, கேர்டோட நிற்கலை. அவங்க இட்லி மாவு, தோசை மாவு, ஸ்வீட்ஸு, ஐஸ்கிரீம்ஸு எவ்வளோ எடுத்துகிட்டு வராங்க. நான் நிறையா ஆவின் பால் பூத்தில் ஐஸ்கிரீம் இருக்குதான்னு கேட்டால் ஐஸ்கிரீம் இல்லைன்றாங்க. எதனால் இல்லைன்னு கேட்டால் அதுக்கு ஃப்ரீசர் வைக்கணும்ப்பா, ஃப்ரீசர் வைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் என்னப்பா பண்ணுறது, எங்களுக்கு வச்சா கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆவின் பால் பூத்தில் ஐஸ்கிரீம் கூட இல்லைன்னா எப்படிங்க நீங்கள் இருந்துட்டு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வருவீங்க? இதை நினச்சி போகும்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவ்வளோ சூப்பராக டெவலப் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா கோபேக் மோடி, தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இது நான் சொன்னது இல்லைங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவர் தமிழ்னு சொல்லியிருக்காருல, அவரே என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஒரு தமிழ்நாட்டுக்காரன் தமிழ் ரொம்ப முக்கியம்தான், ஆனால் ஹிந்தின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வெளி மாநிலத்துக்கு வேலை செய்யும்போது உங்களுக்கு அந்த மாநிலத்துக்கான லாங்குவேஜ் இருந்தால் தாங்க உங்களால் பொழப்பம் நடத்த முடியும். நான் இங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கீங்க, நான் வெளி மாநிலத்துக்கு போகும்போது ஹிந்தி கற்றுக்கலைன்னா என்னால் எப்படி இருந்துட்டு பிஸ்னஸ் பண்ண முடியும்? ஆனால் ஒரு விஷயம் ஒன்று புரியல. பராசக்தின்னு ஒரு படம் எடுத்திருக்கீங்களே, அது எல்லாருமே சொல்லிட்டாங்க டாஸ்மார்க் காசில் தான் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சவுக்கு சங்கர் முதற்கொண்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த பராசக்தின்ற படத்தை டாஸ்மார்க் மூலியமாக வந்த காசுலேயே எடுத்து எங்களையே பார்க்க வைக்கணுன்றதுக்காக நீங்கள் ப்ரமோஷன் வேறு பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்குது தெரியுமா? அங்கே ஒரு கவர்மெண்ட் செக்டர் கம்பெனியை வேறு லெவலில் டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டாஸ்மார்க்கில் வர காசை வச்சு நீங்கள் அதை படம் எடுத்து நீங்கள் சம்பாதிக்கணும்னு பார்க்குறீங்கன்னா இது எப்படிப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கும்? ஜியா ஹாட் ஸ்டாரோட 4000 கோடி ரூபா நீங்கள் இருந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க. சினிமாவுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்னங்க சம்மந்தம்? எனக்கு ஒன்று புரியல. சினிமாவுக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம்? அப்படி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தால் எப்படி நீங்கள் தமிழ்நாடு அரசு மூலியமாக பண்ணலாம்? எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு தரமணியில் இருக்குதுல்ல, அந்த தரமணியோட தாங்க நீங்கள் 4000 கோடி ரூபா ஒப்பந்தம் போடணும். எப்படிங்க நீங்கள் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒப்பந்தம் போடணும்? அதுக்காக தாங்க அந்த தமிழ்நாடு ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது. இப்படி எல்லாத்தையுமே இருந்துட்டு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இருந்துட்டு உங்கள் ப்ரைவேட் பாடி மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா, ப்ரைவேட் பார்ட்ஸ் பாடி மாதிரி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ நாங்கள் எப்படிங்க வளர முடியும்? இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. ரோஸ்ட் பிரதர், இது உனக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்னமோ எல்லாத்துக்குமே சொல்லிகிட்டு இருப்பியே, இதுக்கு நீ எனக்கு பதில் சொல்கிறா ரோஸ்ட் பிரதர். சவுக்கு சங்கர் சார், இதுக்கு நீங்கள் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டே ஆகணும். இந்த ஆவின் பால் பற்றி, நந்தினி பால் பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடணும், ஃபெலிக்ஸ் போடணும். விஜய் சார், நீங்கள் பிரச்சாரத்தில் ஆவின் பாலை பற்றி பேசணும் சார்.
அப்போ தான் சார் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள்லாம் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டு போடணும். நீங்கள் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை பற்றி பேசணும். தமிழ்நாட்டில் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எவ்வளோ டவுனில் இருக்குது அப்படிங்கிற இதை பற்றி பேசணும். நர்ஸுங்க போராட்டம் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் போராட்டம் பண்ணுறாங்க, உறுதியான ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், தூய்மை பணியாளர்கள் அவங்க கிட்ட இருந்துன்னு இது பார்த்தீங்கன்னா காசு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடுங்குறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? நான் ஒன்று கேட்குறேன். இதில் வேறு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இமாச்சல் பிரதேசில் போயிட்டு கனிமொழி அக்கா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உன் குடும்பத்தையும் சேர்த்து தானே கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உனக்கு புரியலையா? நீ கட்டுற வரி பணத்தை கொள்ளடிக்கிறாங்க, நீ கட்டுற எலக்ட்ரிசிட்டி பில்லில் கொள்ளடிக்கிறாங்க, எல்லாத்தையுமே இப்படி கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்கன்னு சொல்லிட்டு நீ இன்னைக்கு வாழ போகிற? இதுதானே தலை சொன்னார், அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? இதெல்லாம் ஏங்க சிந்திக்காமல் இருக்கீங்க? இதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு மக்களுக்கு செய்கிற துரோகம். இப்படி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சுரண்டி திங்கு இருக்காங்க, நம்மளோட வாழ்வாதாரத்தையே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா வேரோடு அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு வாட்டி கரண்ட் பில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா 3000 ரூபா 5000 ரூபான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. இந்த மாதிரிலாம் கரண்ட் பில்லு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அவன் எப்படி இருப்பான்? சவுக்கு சங்கர் சார், நீங்கள் இதை பற்றி பேசியே ஆகணும். நான் ஒரு காமன் மேனாக இருந்தால் உங்ககிட்ட நான் இந்த வீடியோவை சொல்கிறேன். நீங்கள் அமுல் நந்தினி அது இருக்குது, நந்தினி மில்க்கும் இப்போ ஆவின் பாலும் தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. நந்தினி பால் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, ஆவின் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசணும் சார். நான் இந்த வீடியோவில் பதிவு முடிவாக என்ன சொல்ல வரேன்னா, பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப டவுனில் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் ஊழல் தான். இந்த ஊழல்னால தான் இவ்வளோ டவுனில் இருக்குது. மற்ற ஸ்டேட்டெல்லாம் போய் பாருங்கள், ஆந்திராவில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடியில் கூகுள் டேட்டா சென்டர் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. நம்ம ஸ்டேட்டில் ஏன் அமையல? அந்த மாதிரிலாம் ஏன் நிறைய பேர்த்துக்கு வேலை வந்திருக்கும்ல, ஏன் இதெல்லாம் செய்யலை? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் சம்பாதிக்கணுன்றது மட்டும்தான். என்றைக்குமே நீங்கள் நாட்டு மக்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. இதுதான் இருந்துட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயம். நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு. பாய், சி யூ.